கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் தீம் பார்க் போனதை பார்த்துருப்பீங்க. அது வந்து டே 1. அந்த டே 1ஓட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி நைட் அதுக்கப்புறம் டே 2 நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொன்ன மாதிரி சன் சிட்டிக்குள்ளேயே இருக்க ரெசார்ட்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. ஸோ அதனால் வேறு ரெசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருப்பேன். இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes ட்ரைவ்லேயே இருக்கும் சன் சிட்டிலேருந்து. அது மட்டும் இல்லை, இதுக்குள்ளேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் ஒரு மினி வாட்டர் பார்க் மாதிரி இருக்குன்றதுனால ஸோ கிட்ஸ் வந்து அதுலேயே நல்லா என்கேஜாக இருப்பாங்கன்னு நாங்கள் இந்த ரெசார்ட்டை சூஸ் பண்ணோம். ரூம்ஸ்லாம் நல்ல நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சிங்கிள் ரூமும் இருக்குது, காட்டேஜ் மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரூம் வெளியும் வந்துட்டு பிராய் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ட்ராம்ப்லின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாலிபால் கோர்ட் இருந்துச்சு, நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வெளியெல்லாம் போயிட்டு சுற்றி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி வந்தால் கூட நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எல்லாருமே பயங்கர டயர்டாக இருந்தோம் தீம் பார்க்கில் விளையாடுனது. ஸோ வந்தவொடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரமாக டின்னர் முடிச்சுட்டு போய் தூங்கலான்றது தான் பிளான். ஆக்சுவலி நாங்கள் போகும்போது என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம வெளியவே எங்கன்னா ஆர்டர் பண்ணிடலாம், ரூம்க்கு வர வச்சு சாப்பிட்டுக்கலான்ற பிளானில் தான் போனோம். பட் அதுக்குள்ளவே வந்துட்டு 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்ததுனால எங்களுக்கு வசதியாக போச்சு. ஸோ அங்கேயே போய் சாப்பிட்டுட்டோம் நாங்கள். டின்னர் சாப்பிட்டு வந்த உடனே படுத்துட்டோம் நாங்கள். படுத்தது தான் தெரிஞ்சது, அவ்வளோ டயர்டு. அதோட காலையில் தான் எழுந்தோமே. காலையில் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்துட்டோம் நாங்கள். ஏன்னா கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே புக் பண்ணியிருந்ததுனால டைமுக்கு போகணுன்றதுனால நாங்கள் காலையிலே எழுந்துட்டோம். நைட் வந்து என்னால் வெளியே சுற்றி காமிக்க முடியல, இருட்டாக இருந்ததுனால. மஸ்கிட்டோஸும் இருந்தது, அதனால் நான் வெளில போகல. ஸோ மார்னிங் வந்து சுற்றி காமிக்கலான்றதுக்காக சுற்றி காமிச்சிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல பெரிய இடம். பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து மவுண்டெயின்ஸ் அண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே வில்லேஜஸ் அண்ட் ஃபாரஸ்ட் தான். நிறைய கேம் ட்ரைவெலாம் கூப்பிட்டு போகிறாங்க. நாங்களும் போகலான்னு நினச்சோம், பட் டைம் இல்லாதனால நாங்கள் அது போகல. ஸோ கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பண்ணலான்ட்டு குவாட் பைக்கிங் புக் பண்ணியிருந்தோம். குவாட் பைக்கிங் வந்து நாங்கள் புக் பண்ண டைமுக்கு போகாததுனால என்ன பண்ணாங்கன்னா, நம்மளை சன் சிட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க. சன் சிட்டி சுற்றி வந்துட்டு ஒரு குவாட் பைக் ட்ராக் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா வந்துட்டு இவங்களே வந்துட்டு ஒரு ட்ராக் வச்சுருக்காங்க, அங்கே தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், அந்த ராக் கிளைம்பிங்லாம் கூட இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 days வந்து ஸ்டே பண்ணால் கூட நம்ம ஃபுல்லாக ஆக்குப்பைடாக தான் இருப்போம். வெளியே எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை, அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இதுக்குள்ளவே. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த குவாட் பைக் ட்ராக் வந்து சன் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அவங்களோட வெஹிக்கல்லே நம்மளை கூப்பிட்டு போனாங்க. ஒரு 5 to 7 minutes ட்ரைவ் தான். இந்த ரைடே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு பம்பியான ரைடு. அப்புறம் வந்துட்டு அந்த விண்டில் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
அங்க கூட்டு போனோனே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாக்கர் குடுத்தாங்க. அண்ட் ஹெல்மெட் குடுக்குறாங்க எல்லாருக்குமே. ஹெல்மெட்க்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டிஸ்போசபிள் கேப்பும் குடுக்குறாங்க. எல்லாரும் போடுறாங்கல்ல, அது ஸ்வெட்லாம் இருக்கும்ல, அதனால வந்துட்டு அவங்க வந்து டிஸ்போசபிள் கேப் ஒண்ணு குடுப்பாங்க. ஸோ அத போட்டுட்டு நம்ம வந்து ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஸோ பாப்பாக்குமே வந்துட்டு ஹெல்மெட் குடுத்தாங்க. அவர் க்யூட்டா மாட்டிக்கிட்டு வந்துட்டாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவர் அலவுட் இல்லன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் பேசி ஆல்ரெடி நாங்க கூட்டு போயிருக்கோன்றதுனால அப்புறமா அலோவ் பண்ணாங்க. நாங்க வந்து இன்னைக்கு வந்து 4 பைக் எடுத்தோம். 2 பேர் போகலான்ட்டு. ஸோ நான் மட்டும் தனியாக போனேன். என் ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்துட்டு 2 பேர் போனாங்க. என்னோட ஹஸ்பண்டும் பாப்பாவும் தனியாக போனாங்க. நான் குவாட் பைக்கில் இதான் செகண்ட் டைம் போகிறேன். ஆக்சுவலி ப்ராப்பரான ரைடுன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்வேன். ஏன்னா நான் முன்னாடி போனது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ட்ரைவ் அது. அதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 5 to 7 ரவுண்ட்ஸ் மாதிரி தருவாங்க. அண்ட் ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஒரு நார்மல் ரோட்டில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குவாட் பைக் ஏற்ற ட்ராக்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த மவுண்டைன் பைக் ட்ராக்லாம் கூட இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம். அண்ட் அனிமல்ஸும் நிறைய ஸ்பாட் பண்ணோம் நாங்கள். ஒரு சூப்பரான ட்ரைவ்னு சொல்லுவேன் நான் இதை. பாருங்கள், இந்த ரோட்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எதுவுமே ஈவனாக இல்லை, ஃபுல்லாக அப் அண்ட் டவுனாக தான் இருந்துச்சு. அண்ட் நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்டோன்ஸ்லாம் போட்டு நல்ல ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடாக இருந்துச்சு. நல்ல வேலையாக நாங்கள் மார்னிங் ஸ்லாட் பிக் பண்ணிக்கிட்டோம். ஒரு 10:30க்கு போனோம் நாங்கள். அப்போவே வந்துட்டு வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வின்டர் தான் இருந்தாலும் சம்மர் மாதிரி இருக்குது. நல்ல வேலை நாங்கள் 12:30க்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அதை பிக் பண்ணலை நாங்கள். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நேப் டைம்ன்றதுனால பாதியிலே தூங்கிட்டார். என்னோடய ஹஸ்பண்ட் பாவம் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே தான் ஃபுல் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். எல்லோரும் கேட்டாங்க நாங்கள் வச்சுக்கிறோன்னிட்டு. பட் அவர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரே பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டார். அந்த குவாட் பைக் ரைட் முடிச்சுட்டு வந்தோடனே நல்லா டயர்ட் ஆகிட்டோம் எல்லாருமே. நான்லாம் பயங்கர டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ நேரம் ஓட்டினது வந்து எனக்கு ஃபுல்லாக பேக் பெயின் வந்துடுச்சு. வந்த உடனே ஒரு 1 hour வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் நாங்கள். இந்த வாட்டர் பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ கிட்ஸ்லாம் வந்து அந்த வாட்டர் பார்க்கில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு மினி வாட்டர் பார்க் மாதிரி இருக்குதுன்ட்டு. ஸோ கிட்ஸ்லாம் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே பூல் சேரில் உட்காந்துட்டு அவங்கள பார்த்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயே வந்துட்டு நம்மளுக்கு ஆர்டர் பண்ணால் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட் கொண்டு வந்து தருவாங்க. ஸோ அங்கேயே நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது கிட்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஜம்பிங் இது இருந்துச்சு, அங்கே போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம். அப்போ எடுத்த வீடியோ தான் அது.
ஸோ இந்த மாதிரி ரூம்ஸில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்பவே ஒரு சூப்பரான வெக்கேஷன்னு சொல்லுவேன் இதை. ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வெக்கேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது. நம்மளுக்கும் சரி கிட்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி பிரேக் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இட் வாஸ் அ மச் நீடட் வெக்கேஷன். இதே ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு தாங்கும். நல்லபடியாக வந்துட்டு நம்ம ரொட்டீன் லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஹேண்ட் கிராஃப்டர் ஷாப் இருந்துச்சு. நேற்றே நாங்கள் போகலாம் தான் நினச்சோம். பட் அது வந்து 5 o'clock க்ளோஸ் ஆகிட்டதுனால நாங்கள் நெக்ஸ்ட் டே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கேட்டோம் நாங்கள் அவங்கக்கிட்டேயே மார்னிங் 7 o'clock ஓப்பன் பண்ணிவிடுவோம்னு சொன்னாங்க. அதனால் அந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணோம் நாங்கள். நான் எந்த பிளேஸுக்கு போனாலும் ஒரு குட்டி சோவினராச்சும் அந்த பிளேஸோட மெமரியாக வாங்கிட்டு வரணும்னு நினைப்பேன். அதுலேயும் இந்த ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃப்ரிக்கன் ஐட்டம்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம். நம்ம பிக் சக்கர். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போனேன் நான் அந்த ஷாப்புக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆஸ் யூஷுவல். எல்லா ஐட்டம்ஸும் நான் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து ஏதாச்சும் ஒன்றாச்சும் வாங்கணுன்றதுனால ஒரு குட்டி பிளேட், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஒரு வுடன் பாக்ஸ் மட்டும் வாங்கினேன். அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் கார்லேயே நல்லா தூங்கிட்டேன் டயர்டாக இருந்ததுனால. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், ஏன்னா கோல்டுனால. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.